ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் உள்ள கோதாவரி ஆற்றில் புனித நீராடும் விழாவில் ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. கோதாவரி நதி பாயும் மகாராஷ்டிரா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோதாவரி புஷ்கர விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் 12 நாட்கள் நடைபெறும் கோதாவரி கும்பமேளா விழா நேற்று தொடங்கியது. இந்த மகா புஷ்கர விழாவின் போது கோதாவரி ஆற்றில் குளித்தால் பாவங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் கோதாவரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடினர். நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனால் புனித நீராட ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயன்றதால் ஏராளமானோர் நெரிசலில் சிக்கினர். இதனால் கோதாவரி ஆற்றில் மூழ்கியும் நெரிசலில் சிக்கியும் மூச்சு திணறியும் 23 பெண்கள் உட்பட 35 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை நிவாரணமாக ஆந்திர அரசு அறிவித்துள்ளது.